அந்த அதிகார பசிதான் அந்த பேச்சினுடைய ஒரு கருத்தாக நான் பார்க்கிறேன். மீண்டும் ஆட்சியிலே வர வேண்டும், யாருடனாவது சேர்ந்து அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்ற ஆசை. ஓபிஎஸ் அவர்களும் திரு தினகரன் அவர்களும் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு பி டீமாக இருக்க முடியும், நம்மளால் புரிஞ்சிக்க முடியல. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எம்ஜிஆர் ஜெயலலிதா அம்மையாருடைய தொண்டர்கள் தன் பின்னால் அணிவகுத்து நிற்க வேண்டும் என்பதற்காக போடுகின்ற கூப்பாடு. அவருக்கு என்னன்னா, தனக்கு யாரும் இடைஞ்சல் இல்லாமல் சோலா நம்மளே இந்த இயக்கத்தை நடத்தினாதான் நாம முதல்வராக வர முடியும்னு நினைக்கிறார். அதுக்கு வாய்ப்பு இருக்காருன்னா இல்லை. என்னைக்கு இல்லைன்னா முதல்லயே 5 கட்சி ஆகிப்போச்சு. அது முத்துசாமி செங்கோட்டையன் அமைச்சர்களாக இருக்கும்போது அவர்கள் இருவர்களோடு பணியாற்றியவர் தான் திரு பழனிசாமி அவர்கள். ஆகவே கொங்கு மண்டலத்தில் சக்தி வாய்ந்த தலைவர்கள் யாருன்னு கேட்டால் முத்துசாமி அவர்களும் செங்கோட்டையனும் தான். அதனால செங்கோட்டையன் வலுவாக இருப்பதனால் அவரை நீக்குவதற்கு இவர் அச்சப்படுவார். இன்றைக்கு ஒற்றை ஆளாக நாம் இந்த இயக்கத்தை நடத்த வேண்டும், அதிகாரத்தில் அமர வேண்டும் என்பதற்காக பிஜேபி எடுத்த முயற்சியை தகர்த்து கொண்டிருக்கிறார். பிஜேபி சொல்லியும் மாறவில்லை என்ற காரணத்தினால் திரு விஜய் அவர்களை ஆனா இந்த 4 பேர் அரசியல் பண்றாங்க. அவங்களுடைய மெயினான எதிரியாக அவர்கள் உருவாக்கி வைத்த இயக்கத்தை இன்றைக்கு ஒருத்தர் கபலீகரம் பண்ணிட்டார். அந்த கபலீகரம் பண்ணவருக்கு பாடம் புகட்ட வேண்டும் என்றால் அவர்கள் ஒரு நடவடிக்கையில் ஈடுபட்டுத்தான் ஆக வேண்டும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலுக்காக காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த பொன் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இணைந்திருக்காங்க. வணக்கம் சார். சார் வணக்கம். ரியல் ஒன் நேயர்களுக்கு என்னுடைய அன்பான நெஞ்சார்ந்த நன்றிகள், வணக்கங்கள். ஓபிஎஸ் டிடிவி செங்கோட்டையன் சந்திச்சிருக்காங்க. இதில் மெயினாக ஓபிஎஸ் சந்தித்ததை பார்த்தீங்கன்னா இபிஎஸ்ட்டை கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, மும்மூர்த்திகள் 3 பேருமே டிஎம்கேவோட பி டீம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இவங்க 3 பேரையுமே ஸ்டாலின் அவருக்கு தான் இயக்குகிறாரா சார்? அதாவது திரு பழனிசாமி அவர்கள் ஆட்சி சுகத்தை அனுபவித்தவர். 4 ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்து அதன் சுவையை முழுமையாக அனுபவித்தவர். அந்த அதிகார பசிதான் அந்த பேச்சினுடைய ஒரு கருத்தாக நான் பார்க்கிறேன். மீண்டும் ஆட்சியிலே வர வேண்டும், யாருடனாவது சேர்ந்து அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்ற ஆசை. அது எப்படி அம்மையார் சசிகலாவும் திரு ஓபிஎஸ் அவர்களும் திரு தினகரன் அவர்களும் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு பி டீமாக இருக்க முடியும், நம்மளால் புரிஞ்சிக்க முடியல. ஒரு இடத்துல கூட ஒரே ஒரு இடத்துல ஓபிஎஸ் அவர்கள் சொன்னார், நான் கூட காட்சி ஊடகங்களில் பார்த்தேன், கட்சிகள் எல்லாம் சிதறி கிடக்கிறது, எதிர்கட்சிகள் அத்தனையும் சிதறி கிடப்பதால் மீண்டும் திமுக வருவதற்கு வாய்ப்பு நிறைய உண்டு என்ற ஒரு கருத்தை தான் ஓபிஎஸ் சொன்னார். இந்த இபிஎஸ் ஓபிஎஸ் ஒரு குழப்பமாகவே இருக்குது பேர். ஓபிஎஸ் சொன்னார். அந்த ஒரு கருத்தை வச்சே நீங்கள் பி டீம்லாம் சொல்ல முடியாது. யதார்த்தம் அதுதான். ஒரு நல்ல அரசியல்வாதியினுடைய அடையாளம்னா யதார்த்தத்தை சொல்லணும். நாம் ஒன்றும் ஓபிஎஸ்ஸுக்காக வக்காலத்து வாங்க வரல, சொல்கிறேன். அதே மாதிரி திரு தினகரன் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரித்தோ மற்றபடி அவருடைய நடவடிக்கைகளோ நம்ம எங்கேயும் பார்க்கல. அம்மையார் சசிகலா அவர்கள் பல கூட்டங்களிலே திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆட்சியை அகற்றுவது தான் அம்மாவுக்கு செய்யும் நாம் கடமை, அவருடைய ஆன்மா அப்பொழுதுதான் சாந்தி அடையும் என்று பேசிய வைரலான நிகழ்வுலாம் இருக்குது. அதனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா, அவங்க 3 பேரையும் அப்புறப்படுத்த வேண்டும், அவர்களோடு இணைந்து பணியாற்றுகின்ற தோழர்கள் தங்களோடு வந்து இணைய வேண்டும் என்ற நோக்கத்திற்காக, அந்த அதிகார பசிக்காக, ஆட்சியில் மீண்டும் அமர வேண்டும் என்பதற்காக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எம்ஜிஆர் ஜெயலலிதா அம்மையாருடைய தொண்டர்கள் தன் பின்னால் அணிவகுத்து நிற்க வேண்டும் என்பதற்காக போடுகின்ற கூப்பாடு அது. அதுவும் யார் முன்னால் போய் போடுகிறார்? இந்திய நாட்டினுடைய சுதந்திரத்திற்காக தன் வாழ்நாள் முழுவதும் இந்திய நாட்டிற்காக அர்ப்பணித்து தன் வாழ்நாள் முழுவதும் ஏழை மக்களுக்காகவே உழைத்த ஒரு மாபெரும் மனிதன் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஐயா சிலைக்கு முன்னால் போய் உன்னுடைய அதிகார பசியை போக்கிக் கொள்வதற்கு நீ சொல்கிறன்னா, இந்த 3 பேர் யார்? அவங்க 3 பேரும் தேவர். அவங்களுக்கு அந்த தேவர்மார் மக்களுடைய வாக்குகளை பெற வேண்டும் என்பதற்காக
அவர்கள் பின்னால் அணிவகுத்து நிற்கக்கூடிய அந்த சமுதாய மக்கள் தன் பக்கம் வர வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திற்காக பேசப்பட்ட பேச்சாகத்தான் நான் பார்க்கிறேனே தவிர அவர்கள் 3 பேரும் முதலமைச்சருடைய பி டீம் என்பதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஓபிஎஸ் டிடிவி ஏற்கனவே நிரந்தரமாக ஏடிஎம்கேலேருந்து நீக்கப்பட்டாங்க. இப்போ செங்கோட்டையன் அவர்களையும் நிரந்தரமாக ஏடிஎம்கேலேருந்து நீக்கப்படுறதுக்கு வாய்ப்பு எதனா இருக்குங்களா? அதாவதுங்க, அவருக்கு என்னன்னா, தனக்கு யாரும் இடைஞ்சல் இல்லாமல் சோலாக நம்மளே இந்த இயக்கத்தை நடத்தினாதான் நாம் முதல்வராக வர முடியும்னு நினைக்கிறார். அதுக்கு வாய்ப்பு இருக்காருன்னா இல்லை. என்னைக்கு இல்லைன்னா முதல்லையே 5 கட்சி ஆகிப்போச்சு. அது இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி செங்கோட்டையன், ஓபிஎஸ், தினகரன், சசிகலா, அப்புறம் பழனிசாமி, இவங்க 5 பேருமா சேர்ந்து 5 துண்டு துண்டாயிடுச்சு. அவர் எதிர்கட்சிகள் தனித்து நிற்பதனால் திமுக ஆட்சிக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுன்னு பன்னீர்செல்வம் அவர்கள் சொன்னதற்குடைய நோக்கம் அதுதான். ஆகவே இவர் என்ன நினைக்கிறாரு, திரு பழனிசாமி அவர்கள் அந்த மக்களை தன்னோடு இணைத்து கொள்ள வேண்டும், அப்போதுதான் நமக்கு ஒரு பலம் வாய்ந்த ஒரு அதிமுக கிடைக்கும்னு நினைக்கிறாரு. அப்போது செங்கோட்டையனை கட்சியிலிருந்து நிரந்தரமாக நீக்குவதற்குண்டான வாய்ப்பு இருக்குதான்னு சொன்னால், ஏற்கனவே அந்த தேவரையா சமுதாயத்தினுடைய வாக்கு வங்கி இவருக்கு இல்லை அப்படின்ற சிதறி கிடக்குது. அதே மாதிரி கொங்கு மண்டலத்தில் வலுவான தலைவராக திரு செங்கோட்டையன் இருக்கிறார். இப்போ நீங்கள் திரு பழனிசாமியா திரு செங்கோட்டையனா என்றால் கொங்கு மண்டலத்தில் செங்கோட்டையனை தான் ஆதரிப்பாங்க. எம்ஜிஆர் காலத்திலிருந்து அமைச்சராக இருக்கிறார். ஒரு காலத்தில் செங்கோட்டையனுடைய ஆளாக தான் பழனிசாமியே இருந்திருக்கிறார். இது யதார்த்தமான உண்மை. முத்துசாமி, செங்கோட்டையன் அமைச்சர்களாக இருக்கும்போது அவர்கள் இருவர்களோடு பணியாற்றியவர் தான் திரு பழனிசாமி அவர்கள். ஆகவே கொங்கு மண்டலத்தில் சக்தி வாய்ந்த தலைவர்கள் யாருன்னு கேட்டால் முத்துசாமி அவர்களும் செங்கோட்டையனும் தான். அதனால் செங்கோட்டையன் வலுவாக இருப்பதனால் அவரை நீக்குவதற்கு இவர் அச்சப்படுவார். ஆனால் மற்றவர்களை நீக்கிவிட்டு இப்போது இவர் அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்று நினைக்கின்ற காரணத்தினால் என்னுடைய கருத்து பிரகாரம் இவர் என்னைக்கு கீழே விழுந்துட்டார்னா பிஜேபியோட சேர்ந்த அன்னைக்கே கீழே விழுந்துட்டார். ஏன்னா இந்த மண்ணில் பிஜேபி என்பதற்கு கால் ஊன்றுவதற்கு உண்டான மண் அல்ல இது. இந்த மண் காமராஜர் பெரியார் மண், ஐயா முத்துராமலிங்க தேவருடைய மண். இந்த மண்ணில் பிஜேபி கால் ஊன்ற முடியுமானா ஊனவே முடியாது. ஆகவே என்றைக்கு பிஜேபியோடு சேர்ந்தாரோ அன்றைக்கே பழனிசாமியினுடைய அதிகார பசி அடங்கிவிட்டது. அதை மீண்டும் அடைய வேண்டும் என்பதற்காக ஏதேதோ பேசிக்கொண்டிருக்கிறார். அவரை பார்த்தால் எனக்கு பாவமாக இருக்கிறது. இல்லை சார், நீங்கள் பேசும்போது சொன்னீங்க எடப்பாடி பழனிசாமி பிஜேபியிடம் சரணடைஞ்சு விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் பார்த்தீங்கன்னா பிஜேபி தானே சார் ஏடிஎம்கே ஒன்றா இருக்கணும், கட்சியை விட்டு வெளில போனவங்களாம் ஒன்று சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தீவிரமாக இருக்காங்க. அதாவதுங்க, அவங்க தீவிரமாக இருந்தாலும் பிஜேபி மத்திய அரசாங்கத்தை ஆளுகின்ற இயக்கமாக இருந்தாலும் பல்வேறு வழக்குகளில் திரு பழனிசாமி உள்பட அவரோடு இருப்பவர்கள் இன்றைக்கு மத்திய அரசாங்கத்தில் பிடியில் இருந்தாலும் இன்றைக்கு ஒற்றை ஆளாக நாம் இந்த இயக்கத்தை நடத்த வேண்டும், அதிகாரத்தில் அமர வேண்டும் என்பதற்காக பிஜேபி எடுத்த முயற்சியை தகர்த்து கொண்டிருக்கிறார். அவங்க பிஜேபி எப்போ சொல்லிட்டாங்க, இந்த 4 பேரை நீங்கள் தொந்தரவு கொடுக்கக்கூடாது. திரு பழனிசாமி அவர்கள் கார்னர் பண்ணுறதுக்காக தான் திரு செங்கோட்டையனை அழைத்து திரு அமித்ஷா அவர்கள் பேசினார் என்பது வரலாறு. ஆனாலும் அவர் திருந்திய பாடில்லை. சோலாக அதிமுக என்றால் அது பழனிசாமி அப்படிதான் இருக்கணும்னு அவர் நினைக்கிறாரு. அந்த நினைப்பே எப்பவுமே ஒரு மனிதனுக்கு அதிகார பசியும் ஆணவ பசியும் இருக்கக்கூடாது. அது இரண்டும் அவர் இடத்தில் வந்துவிட்டது. அது நிலைக்காது. அவர் நினைக்கும் காரியம் நடக்காது. சார், இன்னொரு செய்தி வந்திருக்கு. என்னன்னா, ஓபிஎஸ், டிடிவி, செங்கோட்டையன், சசிகலா தலைமையில் விஜய் அவர்களை மீட் பண்ண போறதாக ஒரு செய்தி வந்திருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மை? அதாவதுங்க, திரு பழனிசாமி அவர்கள் பிஜேபி சொல்லியும் மாறவில்லை என்ற காரணத்தினால் திரு விஜய் அவர்கள் ஏதாவது அரசியல் பண்ணணும் இல்லைங்க. இப்போ நீங்கள் சொன்ன 4 பேரை மடம் நடத்தினா ஈவினிங் கதா காலட்சேபம் இந்த 4 பேரை ஒன்றா உட்காந்து அரிகம பதக சகா அப்படின்னு சொல்லிவிட்டு புளியாவரையும் சுண்டலும் கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு ஜம்முன்னு போங்கன்னு சொல்லி கோவிந்தான்னு போயிடலாம். ஆனால் இந்த 4 பேர் அரசியல் பண்ணுறாங்க. அவங்களுடைய மெயினான எதிரியாக அவர்கள் உருவாக்கி வைத்த இயக்கத்தை இன்றைக்கு ஒருத்தர் கபலீகரம் பண்ணிட்டார். அந்த கபலீகரம் பண்ணவருக்கு பாடம் புகட்ட வேண்டும் என்றால் அவர்கள் ஒரு நடவடிக்கையில் ஈடுபட்டுத்தான் ஆக வேண்டும். அந்த நடவடிக்கையாக கூட இது இருக்கலாம். உங்களுடைய செய்தி அது எனக்கு தெரியல. நீங்கள் சொன்ன செய்தி உண்மையாக இருக்குமே ஆனால் அவர்கள்
அதை செய்வதில் தவறில்லை, அவர்கள் செய்யத்தான் செய்வார்கள். காரணம், அவர்களுடைய ஒற்றை புள்ளி என்னவென்றால் திரு பழனிசாமி அவர்களை இறக்க வேண்டும், அந்த அதிமுகவை கைப்பற்ற வேண்டும், இரட்டை இலையை தாங்கள் கையில் கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவர்கள் செயல்படும் காரணத்தினால் விஜயையும் சந்திக்கலாம், மறுபடியும் அமித்ஷா அவர்களை 4 பேரும் போய் சந்திக்கலாம். ஏன் அவங்க காங்கிரஸுக்காக வரத்துக்கு எங்கள் தலைவர் ராகுல் காந்தியை கூட சந்திக்கலாம். தமிழகத்தில் திமுக வந்து கூட்டணியில் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு எல்லாராலும் சொல்லப்பட்டாலும் காங்கிரஸ் கட்சி வந்து திமுகலேருந்து வெளியேறுதுன்னு சொல்லிட்டு ஒரு செய்தி வந்து சலசலப்பாக வந்துட்டு இருக்குல்ல, இது எந்த அளவுக்கு உண்மை, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இதை? சார், அதாவது ஒரு கூட்டணி என்பது தேர்தல் நேரங்களிலே பலமாக இருக்கும். தேர்தல் நேரங்களிலே அவர்களுக்கு வாக்கு சேர்ப்பதும் எங்களுக்கு அவர்கள் வாக்கு சேகரிப்பதும் என்பது ஒரு சகஜமான ஒரு ஜனநாயகத்திலே ஒரு நிலைப்பாடு. தேர்தல் முடிந்துவிட்டது, அவர்கள் ஆட்சியில் இருக்கிறார்கள், 4.5 ஆண்டுகள் முடிந்துவிட்டது. இதற்கு மேல் அவங்க கிட்ட இருந்து நாங்கள் சண்டை போட்டுக்கிட்டு வெளியே வரத்துக்கு ஒன்றும் கிடையாது. காங்கிரஸ் இயக்கமும் திராவிட முன்னேற்ற கழகம், நான் பல நேரங்களில் சொல்லியிருக்கிறேன், ஒரே புள்ளியில் நாங்கள் இருந்திருக்கிறோம். அந்த புள்ளி மதசார்பற்ற புள்ளி. காரணம், இன்றைக்கு ராகுல் காந்திக்கு அடுத்ததாக இந்தியாவிலே பிஜேபி ஆட்சியையும் பிரதமர் மோடி, அமித்ஷா போன்றவர்களை எதிர்க்கக்கூடியவராக ராகுல் காந்திக்கு பிறகு நாம் பார்ப்பது தமிழகத்தினுடைய முதல்வர் ஸ்டாலின் தான். சமீபத்தில் 2-3 நாட்களுக்கு முன்னால் கூட முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ராகுல் காந்தியை பற்றி என்னுடைய அன்பு சகோதரர் என்று பெருமையாக பேசிய வாசகங்கள் காட்சி ஊடகங்கள் பத்திரிகைகளை வந்து இதை பார்த்திருப்போம். இப்படி நீங்கள் சொல்லுவது ஒருவேளை அது கசிந்து வந்த செய்தியாக இருந்தாலும் கூட அது உண்மை அல்ல என்பது என் கருத்து. அப்படி இருக்கும் பட்சத்தில் என்னுடைய உண்மையான சகோதரர், அன்பான சகோதரர் என்ற வார்த்தையெல்லாம் அது வாயிலிருந்த வார்த்தையாக நான் நினைக்கவில்லை, ஆன்மாவிலிருந்து திரு ஸ்டாலின் அவர்கள் சொன்ன வார்த்தையாகத்தான் நான் பார்க்கிறேன். இல்லை சார், இதில் என்ன மெயினாக சொல்லப்பட்டதுன்னா, கூட்டணியில் இந்த சலசலப்பு ஏற்பட்டதுனால தான் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மை டியர் பிரதர் அப்படின்னு சொல்லியிருக்காருலாம் சொல்லப்படுது இல்லை? அதாவதுங்க, அதுக்காக அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கூட்டணியில் சலசலப்பு எப்பவுமே இல்லை. அதாவதுங்க, கீழே அடிமட்ட தொண்டர்லேருந்து மேல்மட்ட தலைவர்கள் வரை எங்களுக்கு இன்னும் அதிகமான இடங்கள் வேண்டும், கூட்டணியில் எங்களுக்கு அங்கம் வேண்டும் அப்படின்னு கேட்குறதுல எந்த தவறும் இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தில் பிஜேபியினுடைய பிரதமர் மோடி அவர்கள் இந்த முறை தான் அவங்க மைனாரிட்டி, சென்ற முறையும் அதற்கு முந்தைய முறையும் அவங்க ஃபுல் மெஜாரிட்டியில் வந்தாங்க. வந்து கூட மும்பையிலிருந்து வெற்றி பெற்ற அத்துவாலே என்ற குடியரசுக் கட்சியை சேர்ந்த ஒரே ஒரு எம்பி தான் வெற்றி பெற்றார். அவருக்கு அமைச்சரவையில் பங்கு கொடுத்தாங்க. மெஜாரிட்டி வந்து கூட நமக்கு பிடிக்காத இயக்கமாக இருக்கலாம், நமக்கு எதிரான இயக்கமாக இருக்கலாம், அப்படி இருந்தும் பிஜேபி அந்த கூட்டணி இயக்கங்களுக்கு மரியாதை கொடுத்து அத்துவாலே என்ற ஒருவரை ஒரே ஒருத்தர் தான் ஜெயிச்சார் அந்த கட்சியில். மெஜாரிட்டியோடு இருக்குது பிஜேபி, 300க்கு மேலே வந்துட்டாங்க. அவங்களுக்கு யாரும் ஆதரவே தேவையில்லை. ஆனாலும் கூட்டணி தர்மத்திற்காக அமைச்சரவை கொடுத்தாங்க. அந்த போன்ற கூட்டணி தர்மத்திற்காக எங்களுக்கு அவங்க செய்யணும். காங்கிரஸ் என்பது ஒரு மாபெரும் இயக்கம். சுதந்திர போராட்ட வரலாற்றில் எங்களுக்கான முக்கிய பங்கு இருக்கிறது. காந்தி மகான் என்ற ஒரு அடையாளம் எங்களுக்கு இருக்கிறது. நேரு என்ற ஒரு கட்டமைப்பை இந்தியாவிலே உருவாக்கிவிட்டு போன ஒரு மாமனிதனுடைய அடையாளம் எங்களுக்கு இருக்கிறது. இரும்பு மங்கை இந்திரா காந்தியினுடைய நினைவு நாள் இன்றைக்கு. அந்த இரும்பு மங்கை இந்திரா காந்தி பொக்ரானிலே அணுகுண்டு வைத்த அடையாளம் எங்களுக்கு இருக்கிறது. உலக வல்லரசு நாடுகளெல்லாம் இந்திரா காந்தியை பார்த்து அலண்டு போன இந்திரா காந்திக்கு சொந்தமான எங்கள் காங்கிரஸ் இயக்கத்தை நீங்கள் இன்னும் கொஞ்சம் மதிப்பு கொடுங்கள், எங்களை உங்கள் கூட்டணியில் சேர்த்து கொள்ளுங்கள், இன்னும் கூடுதலாக இடங்கள் கொடுங்கள். காங்கிரஸ்காரர்கள் இன்னும் சில பேர் எம்எல்ஏக்களாக வரட்டும், மந்திரிகளாக வரட்டும், நாங்களும் எங்கள் இயக்கத்தை வளர்க்க வேண்டும் அல்லவா? கட்சி சார், இப்போ நீங்க சொல்றது ஓகே. தமிழக வெற்றி கழகத்துல ஆட்சியிலையும் பங்கு தரம், அதிக சீட்டும் தரம் சொல்லிட்டு காங்கிரஸுக்கு சொன்னா தமிழக வெற்றி கழகத்துக்கு கூட்டணியில காங்கிரஸ் வருமா? இந்த நேரத்தில் தமிழக விஜய் அவர்களுடைய கட்சியில் நாங்கள் இணைய வேண்டிய அவசியம் இருப்பதாக நான் கருதவில்லை. நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி மதசார்பற்ற என்ற ஒற்றை புள்ளி என்பது இந்தியா முழுமைக்கும் தேவையானதாக இன்றைக்கு இருக்கிறது. அதற்கு குரல் கொடுப்பவராக தமிழகத்தினுடைய முதல்வர் என்ற அடையாளத்தோடு திரு ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார்கள். திரு ஸ்டாலின் அவர்கள் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர். திராவிட முன்னேற்ற கழகம் என்பது 50 ஆண்டுகளுக்கு முன்னாலே ஆரம்பிக்கப்பட்டு மிக வலுவாக இருக்கக்கூடிய ஒரு இயக்கம்.
அந்த இயக்கம் இன்றைக்கு நாங்கள் என்ன நிலைப்பாட்டை எடுக்கிறோமோ அந்த நிலைப்பாட்டிலே அவர்கள் உறுதியாக இருக்கும்போது அவர்களை விட்டு வெளியே வந்து ஒரு புதிய இயக்கத்தோடு நாங்கள் கூட்டணி காண வேண்டிய அவசியம் கிடையாது. எங்களுடைய உரிமைகளை நாங்கள் கேட்கிறோம், அதில் தவறில்லை என்பது என்னுடைய கருத்து. தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும் என்ற ஒரு வரலாறு இருக்கிறது. ஆனால் தட்டா திறக்கப்படும், கேட்கிறோம், கொடுக்கப்படும் என்ற நம்பிக்கையோடு தான் அந்த இயக்கத்திலே நாங்கள் தொடர்கிறோம். கண்டிப்பாக தொடருவோம். அவர்களும் கொடுப்பார்கள். நாங்கள் தட்டுவோம், திறப்பார்கள், கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. தொடர்ந்து பேசுவோம் சார். எங்களோடு இணைந்து பல்வேறு எக்ஸ்க்ளூசிவான தகவலை பயந்ததற்கு மிக்க நன்றி. வணக்கம், நன்றி.